சமுதாய ரீதியாவும் சில பிரச்சனைகள் என்ன அப்படின்னா அந்த பியர் ப்ரெஷர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த காலத்துல 10 குழந்தைங்க இருந்த வீட்டுல கூட பாத்தீங்கன்னா குழந்தைங்க சந்தோஷமா தான் இருந்தாங்க. எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ங்கிற அந்த வார்த்தை கூட அந்த காலத்துல எந்த குழந்தைக்குமே தெரியாது. ஆனா இப்ப ரொம்ப சர்வசாதாரணமா எல்லாரும் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தைய சொல்றாங்க போற போக்குல. சோ இது எதனால அப்படின்னா இப்படி எல்லா விதத்திலையும் அந்த ஜாதகம் ரொம்ப வீக்கா இருக்கும் போது இந்த மாதிரி ஜாதகர்களுக்கு ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்டோ ஒரு சின்ன கஷ்டம் கூட அவங்க லைஃப்ல அவங்களால தாங்க முடியாது. உடனே அவங்க லக்னாதிபதிங்கிறவர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவர் தான் மெயின். அதாவது லக்னாதிபதினா நம்மள பத்தி சொல்றதுதான் அந்த ஃபர்ஸ்ட் ஹவுஸ். முக்கியமான விஷயம் நம்ம கவனிக்கிறது என்னன்னா வளர்பிறை சந்திரன், தேய்பிறை சந்திரன், இது ரெண்டுக்குமே நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. வளர்பிறை சந்திரனாக இருந்தால் ஓரளவுக்கு ஜெயிச்சு சமாளிச்சு வந்துடுவாங்க. தேய்பிறை சந்திரனா இருந்தா அது இன்னுமே மோசமா இருக்கும். மொட்டை மாடியில போய் உட்கார்ந்து அழகா அந்த சந்திரனுடைய ஒளி கதிர்களை வாங்கி கொஞ்ச நேரம் அங்க அமைதியா போய் உட்கார்ந்து இருந்தாலே போதும். மெடிடேஷன்னா ஜஸ்ட் போய் சும்மா சைலண்டா உட்காந்து அந்த கதிர்கள் வாங்கிண்டாலே போறோம். அந்த எனர்ஜி உங்க பாடிக்குள்ள வரும்போது உங்களுக்கு ஒரு நல்ல புத்துணர்வு கிடைக்கும். இது மாதிரி எவ்ரி பௌர்ணமி பண்ணலாம். இல்லைன்னா சித்தர்கள் கோவிலுக்கு போய் உங்கள் வாழ்க்கையின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் சிறந்த ஜோதிடர்களிடம் தீர்வு காணுங்கள். ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு அஸ்ட்ராலஜர் அண்ட் லைஃப் கோச்சும் ஆன திருமதி ஜெயா ரவி அவர்கள் நம்ம சேனலுக்கு வருகை தந்திருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா. இன்னைக்கு மேடம் கிட்ட நம்ம நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இன்னைக்கு காலகட்டத்துல குழந்தைகளா இருக்கட்டும், நடுத்தர வயதினர்களா இருக்கட்டும், எல்லாருமே சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாமே பிரேக் டவுன் ஆயிடுறாங்க. ஒரு அக்செப்டன்ஸ் அவங்களுக்கு இல்ல. யாரை பார்த்தாலும் நான் டிப்ரெஷனுக்குள்ள போயிட்டேன், நான் ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருக்கேன், எனக்கு ஆங்ஸைட்டி இஷ்யூஸ் இருக்கு இப்படின்னு சொல்றதை நம்ம பாக்குறோம் மேம். ஸோ இது எந்த மாதிரியான ஒரு ஜாதகத்துல எந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும் நினைக்கிறீங்க மேம்? ஆக்சுவலா இது ஒரு நல்ல கேள்வி. இன்னைக்கு காலகட்டத்துல குழந்தைங்களுக்கு எல்லா விதமான சௌகரியங்களும் பேரண்ட்ஸ் கொடுத்துடுறாங்க. அதாவது அவங்களுக்கு கேட்கறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு பல விஷயங்கள் இந்த காலத்துல கிடைச்சிடுது. அண்ட் இந்த சமுதாய ரீதியாவும் சில பிரச்சனைகள் என்ன அப்படின்னா அந்த பியர் ப்ரெஷர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதாவது குழந்தைங்களுக்கு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், அந்த வட்டாரத்துல இருக்கிறவங்க, அவங்களோட பேரண்ட்ஸ், அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் இப்ப குழந்தைங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாவே இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல குழந்தைங்களுடைய எதிர்பார்ப்பும் நிறைய இருக்கு. பட் அவங்க ஃபேமிலிக்கு என்ன தகுதி இருக்கு, அவங்களால அவங்க கேட்கிற எல்லாத்தையுமே ப்ரொவைட் பண்ண முடியுமா, அவங்க பேரண்ட்ஸுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் குழந்தைங்களுக்கு தெரியறது இல்ல. ஏன்னா அவங்களுக்கு கஷ்டத்தை சொல்லியே பேரண்ட்ஸ் வளர்க்கறது இல்ல. சோ அவங்க நினைப்புல என்ன நினைக்கிறாங்கன்னா அப்பா அம்மா எது கேட்டாலும் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியே தான் குழந்தைங்க வளர்றாங்க. அண்ட் பேரண்ட்ஸ் குழந்தைங்க எது கேட்டாலும் நோ சொல்லக்கூடாதுங்கிற மாதிரியே எல்லாருமே வளர்க்குறாங்க. அது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். ஏன்னா அந்த காலத்துல 10 குழந்தைங்க இருந்த வீட்டுல கூட பாத்தீங்கன்னா குழந்தைங்க சந்தோஷமா தான் இருந்தாங்க. எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ங்கிற அந்த வார்த்தை கூட அந்த காலத்துல எந்த குழந்தைக்குமே தெரியாது. ஆனா இப்ப ரொம்ப சர்வசாதாரணமா எல்லாரும் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தைய சொல்றாங்க போற போக்குல. சோ இது எதனால அப்படின்னா வாழ்க்கையில ஒரு சின்ன ஏமாற்றத்தை கூட யாராலையுமே தாங்கிக்க முடியறது இல்ல. அதாவது நான் குழந்தைங்களை மாத்திரம் சொல்லல, ஈவன் பெரியவங்களையும் சொல்றேன், ஈவன் பேரண்ட்ஸ்க்கு கூட சொல்றேன். இன்னைக்கு காலகட்டத்துல எல்லாமே அவங்க நினைச்ச நேரத்துல நினைச்ச பொழுதுல எல்லா விஷயமும் அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எல்லாருக்குமே நிறைய இருக்கு. சோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது ஒரு சின்ன ஏமாற்றம் கூட அவங்களுக்கு ஒரு பெரிய ஏதோ ஒரு தோல்வியை சந்திச்ச மாதிரி ஒரு துக்கத்துல அவங்க என்ன பண்றாங்க, ஸ்ட்ரெஸ்ல போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க, இல்லைன்னா டிப்ரெஷன்ங்கிறாங்க. அப்படின்னா என்னன்னு கூட அந்த குழந்தைக்கே தெரியுமான்னு தெரியாது. பட் அந்த மாதிரி அதுக்கு ஒரு பேரை வச்சு அந்த குழந்தைய ஏதோ ஒரு பேஷண்ட் மாதிரி ட்ரீட் பண்றாங்க. அதெல்லாம் ரொம்ப தப்பு. ஆக்சுவலா குழந்தைங்கள ஒரு பாசிட்டிவிட்டியோட வளர்க்கணும். கேட்ட மாதிரி இப்போ ஜாதகத்துல எந்த மாதிரியான அமைப்பு இருந்தா
இத மாதிரியான பிரச்சனைகளை அந்த பீப்புள் ஃபேஸ் பண்றாங்க. அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நிச்சயமா. இப்போ யூசுவலா பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகம்னு எடுக்கும்போது நம்ம லக்னத்துல இருந்து 12 பாவங்கள் இருக்கு இல்லையா? அப்போ இந்த 12 பாவங்களுக்கும் ஒவ்வொரு தனி சிறப்பு உண்டு. லக்னம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாவம். அதுதான் முதல் பாவம்ங்கிறது லக்ன பாவம். அப்போ அந்த லக்னத்துக்கு ஒரு அதிபதி இருப்பாரு. எந்த லக்னத்துல வேணா பிறந்திருக்கலாம். அந்த லக்ன அதிபதினு ஒருத்தர் இருப்பாரு இல்லையா? அவர் உங்க ஜாதகத்துல எப்படி இருக்கார் அப்படிங்கறத பார்க்கணும். அந்த லக்னாதிபதி உங்க ஜாதகத்துல ஸ்ட்ராங்கா இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும், எந்த ஒரு துன்பம் வந்தாலும் அதை ஈஸியா கடந்து வந்துருவாங்க. சப்போஸ் லக்னாதிபதி ரொம்ப வீக்கா இருக்காரு ஒரு ஜாதகத்துல, வீக் அப்படின்னா எப்படி அதை சொல்லுவோம் அப்படின்னா, லக்னாதிபதி இப்ப சப்போஸ் ஒரு உதாரணத்துக்கு நம்ம ரிஷப லக்னம்னு எடுத்துப்போம். ரிஷப லக்னத்துக்கு அதிபதி யாரு அப்படின்னா சுக்கிரன். அந்த சுக்கிரன் போய் மறைஞ்சிட்டாரு ஜாதகத்துல, 3ஆம் பாவத்துல போய் உட்கார்ந்துருக்காரு அப்படின்னா 3ங்கிறது சுக்கிரனுக்கு மறைவு. அப்போ அவர் அந்த இடத்துல வீக் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவோம். சோ அந்த மாதிரியான ஜாதகங்கள்ல அந்த குழந்தைகளாகட்டும் பெரியவங்களாகட்டும் யாருக்கெல்லாம் இந்த மாதிரியான ஒரு சூழல் வரம்போது, அதாவது இந்த டிப்ரெஷனை உருவாக்குற மாதிரி ஒரு சூழல் அவங்க லைஃப்ல ஒரு சிச்சுவேஷன் வரும்போது அவங்க ஈஸியா அதுல பாதிக்கப்படுவாங்க. அவங்களால எந்த ஒரு சின்ன ஏமாற்றத்தையோ ஒரு டிசப்பாயின்மெண்ட்டை அவங்களால தாங்க முடியாது. சோ அது லக்னாதிபதி அப்படிங்கிறவர் ரொம்ப முக்கியமான ரோல் பிளே பண்றாரு. அது மட்டும் இல்லாம அந்த ஜாதகத்துல 3ஆம் அதிபதி அப்படின்னு ஒருத்தர் இருப்பார், 3rd லார்ட். அந்த 3ஆம் அதிபதி அப்படிங்கிறவரும் ஜாதகத்துல ரொம்ப முக்கியமான கேரக்டர். அந்த கிரகமும் அந்த 3ஆம் வீட்டு அதிபதியும் போய் ஒருவேளை அவரும் வீக்கா இருக்கார், அஸ்தங்கம் ஆயிட்டார், இல்ல நீச்சம் ஆயிட்டார், இல்ல ஒரு அசுப கிரகத்தோட சேர்க்கை பெற்றிருக்காரு, அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது என்ன ஆகும், அந்த 3rd லார்டும் ரொம்ப வீக்கா இருக்கும்போது இங்க 2 பாயிண்ட் அவங்க ஜாதகத்துல இதுவாயிடுறது, வீக் ஆயிடுறது. அதாவது லக்னாதிபதி 3rd லார்ட் 2 பேருமே. அப்ப இந்த 2 கிரகங்களுமே பாதிக்கப்படும் போது இன்னுமே அந்த ஜாதகர் இன்னும் கொஞ்சம் அவருடைய வீக்னஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தைரியம் வீரியம் அப்படிங்கிறது அந்த 3ஆம் பாவம். 5ஆம் பாவம் அப்படிங்கிறது என்னன்னா ஆழ் மனசு. அப்ப அந்த 5 அப்படிங்கிற அந்த அதிபதி ரொம்ப முக்கியம், பஞ்சமாதிபதினு சொல்லுவோம். சோ அவருமே ஒரு ஜாதகத்துல ரொம்ப நல்ல பொசிஷன்ல இருக்கணும், நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட், நல்ல ஒரு ஆஸ்பெக்ட்ல இருக்கணும், சுபர்களோட பார்வையில இருக்கணும், இல்ல நல்ல ஒரு சுப கிரகங்களோட சேர்ந்து இருக்கணும். சோ இது மாதிரி எல்லாம் 5ஆம் பாவாதிபதி அப்படிங்கிறவரும் ஒரு முக்கியமான பங்களிக்கிறார். சோ அவரும் நல்லா இருக்காரான்னு அந்த ஜாதகத்துல பார்க்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த 3ஆம் அதிபதி, லக்னாதிபதி, 5ஆம் அதிபதி இவங்க 3 பேருமே ஏதோ ஒரு விதத்துல 8ஆம் பாவத்தோட ஒரு தொடர்பு அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு கிடைக்கும். அந்த தொடர்பு அப்படின்னா அது பார்வையால இருக்கலாம், இல்லைன்னா செயற்கையால இருக்கலாம், இல்லைன்னா அவங்களே அந்த மறைவு ஸ்தானத்துல போய் உட்கார்றது. இந்த 8ஆம் பாவாதிபதியோட ஒரு தொடர்பு கொண்ட நிலையில் இந்த லக்னாதிபதி, 3ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதி வரும்போது இந்த ஜாதகம் இன்னுமே ரொம்ப வீக் ஆயிடும். சோ இப்படி எல்லா விதத்திலையும் அந்த ஜாதகம் ரொம்ப வீக்கா இருக்கும் போது இந்த மாதிரி ஜாதகர்களுக்கு ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட்டோ ஒரு சின்ன கஷ்டம் கூட அவங்க லைஃப்ல அவங்களால தாங்க முடியாது. உடனே அவங்க எக்ஸ்ட்ரீம் சிச்சுவேஷனுக்கு போயிடுவாங்க. சோ அந்த ஜாதகத்தையும் நம்ம பார்த்து ஓரளவுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு என்ன நிவர்த்தி என்ன பண்ணலாங்கிறதையும் ஒரு நல்ல ஜோதிடரை பார்த்து அவங்க சஜஷன் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ 4 விஷயங்கள் சொன்னீங்க இல்லையாம்மா? இப்ப லக்னாதிபதி, 3ஆம் அதிபதி, 5ஆவது அதிபதி, 8ஆம் பாவம் ஒரே சேர்க்கு. ஸோ இந்த 4ல ஏதாவது ஒரே ஒரு விஷயம் இருந்தா கூட இந்த மாதிரி ஒரு மனநிலைக்கு ஆளாவாங்களா? இல்ல 4மே இருந்தாதான் அப்படின்னு ஏதாவது ஒண்ணு இருக்கா? இல்ல இன்டென்சிட்டி அதுபடி மாறுமா? அந்த சைக்கலாஜிக்கல் டிஸார்டர்ஸ் நம்ம பேசுறோம் இல்லையா? ஆமா, இது நல்ல கேள்விதான். ஆக்சுவலா இது எப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு லக்னாதிபதிங்கிறவர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவர் தான் மெயின். அதாவது லக்னாதிபதினா நம்மளை பத்தி சொல்றதுதான் அந்த ஃபர்ஸ்ட் ஹவுஸ். சோ அது அட்லீஸ்ட் ஸ்ட்ராங்கா இருந்து மத்த 2 பாவங்கள் வீக்கா இருக்கு அப்படின்னா கூட ஓரளவு மேனேஜ் பண்ணலாம். இல்ல அவங்க ஜாதகத்துல சந்திரன் எப்படி இருக்காருங்கிறத முக்கியமா பார்க்கணும். சந்திரன் ஆல்சோ அவருக்கும் ஒரு முக்கியமான பங்கு உண்டு.
அவர் 3ஆம் அதிபதியா இல்லைன்னா கூட 5ஆம் அதிபதியா இல்லைன்னா கூட சந்திரன் அப்படிங்கிறவர் மனோகாரகன். அப்போ அந்த மனதை ஆட்கொள்ளுபவன் சந்திரன். ஒரு ஜாதகத்துல சந்திரன் ஒரு கால் நீச்சமாயி அவர் தேய்பிரை சந்திரனாகவும் இருந்து, இல்லைன்னா அவர் அசுபர்களோட சேர்க்கை பெற்று அசுபர்கள் பார்வையில இருந்து, இது மாதிரி எல்லாம் இருக்கும்போது சந்திரனால் பாதிக்கப்பட்ட சில ஜாதகங்கள் பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் மனோ அந்த தைரியம் மனோதிடம் அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். சோ இங்க ஒரு முக்கியமான விஷயம் நம்ம கவனிக்கிறது என்னன்னா, வளர்பிறை சந்திரன் தேய்பிறை சந்திரன் இது ரெண்டுக்குமே நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. வளர்பிறை சந்திரனாக இருந்தால் ஓரளவுக்கு ஜெயிச்சு சமாளிச்சு வந்துடுவாங்க. தேய்பிறை சந்திரனா இருந்தா அது இன்னுமே மோசமா இருக்கும். சோ இதெல்லாம நிறைய கிரைட்டீரியாஸ் இருக்கு. இப்ப இது மட்டுமே வச்சு ஒரு ஜாதகத்தை நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு ஜாதகத்தை முழுசா பார்க்கும்போதுதான் அதுல மனோகாரகனும் முக்கியம், ஆத்மாகாரகன் சூரியனும் ரொம்ப முக்கியம். ஏன்னா சூரியனையும் நம்ம அவ்வளவு லேசா விட்டுற முடியாது. அவருமே ஆத்மா காரகன்னு சொல்றோம். சோ அவரும் முக்கியம், சந்திரனும் முக்கியம், 3ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி இதெல்லாம் சேர்ந்து 8ஆம் பாவத்தோட தொடர்போ இல்ல சாயா கிரகங்களோட சேர்க்கை பெற்றாலும் கூட பிரச்சனைகள் உண்டு. சாயா கிரகங்கள்ங்கிறது என்ன? ராகு கேது. சோ இந்த 2 கிரகங்களோட சேர்க்கை பெற்ற எந்த ஒரு கிரகமுமே ஒரு நல்ல பலன்களை கொடுக்க முடியாது. அது ஜோதிடத்திலே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இந்த மாதிரியான அமைப்பு இருக்கு இல்லையா? சோ இவங்களுக்கான தீர்வு எப்படி காணலாம்? அதாவது இதுக்கு அஃப்கோர்ஸ் அவங்கவுங்க ஜாதகப்படி அவங்கவுங்களுக்கு ஒரு தெய்வம் அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கும். ஒண்ணு குல தெய்வம்னு எல்லா ஃபேமிலிக்கும் ஒரு குல தெய்வம் இருக்கும், இஷ்ட தெய்வம் இருக்கும். இல்லைன்னா எந்த அதிபதி அவர் யாரு, அவர் எப்படி வீக்கா இருக்காரு அப்படின்னா அதுக்கு உண்டான கோவில் அந்த மாதிரி பரிகாரங்களும் சொல்லலாம். அது ஒரு விதம். இன்னொரு விதம் எப்படின்னா, இப்ப எல்லாருமே ஜோசியத்தை நம்ப மாட்டாங்க இல்லையா? எல்லாருக்குமே தெய்வ நம்பிக்கை இருக்குமான்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி முக்காவாசி பரிகாரங்கள் பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்து மதம் சார்ந்த பரிகாரங்களா தான் இருக்கும். இந்த மாதிரி பாதிப்பு பிற மதங்கள்ல எடுக்கிறவங்களுக்கும் இருக்கலாம் இல்லையா? சோ அப்படி இருக்கும்போது எல்லாருக்கும் நம்ம ஒரே மாதிரி பரிகாரம் அப்படிலாம் சொல்ல முடியாது. சில பேருக்கு பாத்தீங்கன்னா வாழ்வியல் பரிகாரம்னு சில விஷயங்களை நம்ம சஜஸ்ட் பண்ணலாம். இப்ப சந்திரன் அப்படிங்கிற கிரகம் மனோகாரகன் சொல்றோம். அந்த சந்திரன் நம்மளுடைய மனித வாழ்க்கையில் பெரும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார். ஏன்னா பூமிக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகம் அப்படின்னா சந்திரன். அப்போ இந்த சந்திரனை நம்ம நல்லா எனர்ஜைஸ் பண்ணலாம். அதாவது இந்த சூரியன் சந்திரன்கிற 2 கிரகங்கள் தான் ஒளி கிரகங்கள். மற்ற கிரகங்கள் எல்லாம் நீங்க நேரடியா பார்க்க முடியாது. ஆனா சூரியன் சந்திரன் நேரடியா பார்க்கலாம். அப்ப இந்த கிரகங்கள் கிட்டேந்து கிடைக்கக்கூடிய அந்த ஒளி கதிர்கள் அப்படிங்கறத நம்ம எப்படி செல்போனுக்கு சார்ஜ் கம்மியானா உடனே கொண்டு போய் சார்ஜ் போடுறோம் இல்லையா? அந்த மாதிரி சந்திரன் கிட்டேந்தும் அவருடைய ஒளி கதிர்களை நம்ம நேரடியா வாங்கிக்கலாம். அது எப்பன்னா பௌர்ணமி அன்னைக்கு அது உச்சபட்ச நிலையில அந்த சந்திரனுடைய ஒளி பூமி மேல விழும். சோ அப்படி இருக்கும்பொழுது இந்த குழந்தைகள் ஆகட்டும், பெரியவங்களா இருக்கட்டும், யாருக்கா இருந்தாலும் இந்த மனோபாவம் மனோநிலை சரியில்லாதவர்கள் அந்த தியான பயிற்சி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, மெடிடேஷன், இதெல்லாம் அவங்க பண்ணலாம். பௌர்ணமி அன்னைக்கு எஸ்பெஷலி மொட்டை மாடியில போய் உட்கார்ந்து அழகா அந்த சந்திரனுடைய ஒளி கதிர்களை வாங்கி கொஞ்ச நேரம் அங்க அமைதியா போய் உட்கார்ந்து இருந்தாலே போதும். மெடிடேஷன்னா ஜஸ்ட் போய் சும்மா சைலண்டா உட்காந்து அந்த கதிர்கள் வாங்கிண்டாலே போதும். அந்த எனர்ஜி உங்க பாடிக்குள்ள வரும்போது உங்களுக்கு ஒரு நல்ல புத்துணர்வு கிடைக்கும். இது மாதிரி எவ்ரி பௌர்ணமி பண்ணலாம். இல்லைன்னா சித்தர்கள் கோவிலுக்கு போய் அங்க போய் சித்தர்களை தரிசிப்பது அப்படிங்கிறதும் ஒரு சிறப்பான வழியா இருக்கலாம். இதெல்லாமே எனக்கு வேண்டாம், இதெல்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாதுன்னு சொல்றவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம், வேற விதமா இதை யோசிக்கலாம். அதாவது இவங்களுக்கெல்லாம் கவுன்சிலிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்ல ஹெல்ப் பண்ணும். என்னதான் வீட்டுல இருக்கிறவங்க நல்ல புத்திமதி சொல்லி நல்ல அட்வைஸ் பண்ணா கூட ஜென்ரலா யாருக்குமே பிடிக்கிறது இல்லை. அதுக்கு வெளியில யார்கிட்டயாவது இவங்க ஒரு கவுன்சிலிங் மாதிரி எடுத்துக்கிட்டாங்கன்னா அதுல சில விஷயங்கள் மாறலாம். அந்த கவுன்சிலர்ஸும் ஒரு எக்ஸ்பர்ட்டா இருக்கணும், அந்த ஃபீல்டுல அவங்க எக்ஸ்பர்ட்டா இருக்கணும். அவங்களுடைய அந்த கைடன்ஸ்ல ஒரு நேவிகேஷன்ல இவங்க லைஃப இன்னும் கொஞ்சம் செம்மைப்படுத்திட்டு
எப்படியெல்லாம் வந்து ஒரு வாழ்க்கையில ஒரு துயரம் துன்பம் வரும்போது எப்படி அதை கடக்கணும், எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து இதுக்குன்னு சில ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்க. அவங்க கிட்ட இவங்க அணுகலாம். கண்டிப்பா அது அவங்களுக்கு பலன் கொடுக்கும். தேங்க்யூ சோ மச் அகேன். நன்றிமா. உங்கள் வாழ்க்கையின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் சிறந்த ஜோதிடர்களிடம் தீர்வு காணுங்கள்.